வேறு இது அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இப்போ டைரெக்டாக பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் யூ கேன் டூ இட். நம்ம பண்ண போகிறது வந்து இப்போ இதுக்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, ஒய் ஈக்குவல் டு சைன் பீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா விச் இஸ் அண்டர் ரூட் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ஆகிடும். இங்கே அதே மாதிரி 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா. அப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்கே காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இது வந்து காஸ் பீட்டா ஆகிடும். எதுக்கு இது பண்ணுறேன்னா, நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சரில் அண்டர் ரூட் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் ஆல்ஃபாவும் கன்சிடர் பண்ணலாம், அப்படியும் சம் பண்ணலாம். பட் சைன் ஆல்ஃபா வச்சோம்னா அதுலேயே ஆன்சர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்? இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா. நமக்கு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா தெரியும், சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா தெரியும். இங்கே மைனஸ் வேணும் இல்லையா? சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா. ஸோ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா என்னது? நமக்கு அது வந்து 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. இங்கே வந்து பார்த்தோம்னா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 சைன் சி மைனஸ் டி பை 2. ஸோ இப்போ நான் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினேன்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த சைடு 2 காஸ் alpha plus beta by 2 cos alpha minus beta by 2 a into cos alpha plus beta by 2 sin alpha minus beta by 2. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகும் உங்களுக்கு? cos alpha by 2 cos alpha by 2 2 மறந்துட்டேன் பாருங்கள், இந்த சைட் 2 இங்கே இருக்கும், அந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஏக்கு மட்டும் எழுதினேன்னா cos alpha minus beta by 2 divided by sin alpha minus beta by 2. அப்போ என்னது? cot alpha minus beta by 2. சரியா? இப்போ நான் வந்து cot inverse alpha minus beta வேணும்னா இப்போ என்ன ஆகும்? cot inverse a. ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் எனக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அதுக்கு தான் ஆல்ஃபா என்னதுப்பா? எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, ஒய் ஈக்குவல் டு சைன் பீட்டா. ஸோ இப்போ பீட்டா வந்து என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதினேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 2 காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 காட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன ஆகும்? ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். சைன் இன்வர்ஸ் எக்ஸை பண்ணோம்னா 1 upon root over 1 minus x square minus 1 upon root over 1 minus y square into dy by dx பண்ணணும். இது 0. ஸோ dy by dx வேணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து 1 upon root over 1 minus x square. இங்கே வந்து இது வரும். ஸோ dy by dx will be equal to இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். Hence proved.